Please subscribe Sadhguru Sai Creations. தர்ம பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா என்னென்ன உணவு முறைகளை நம்ம தவிர்க்க வேண்டும்? தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போதும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக நம்ம ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஸ்கின் அலர்ஜி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம். அர்டிகேரியா ரேஷஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். அர்டிகேரியா நமக்கே தெரியாமல் சின்ன சின்னதாக தடிப்பாக திடீர்னு வந்துடும். ஒரு நாள் இருக்கும், திரும்ப மறைஞ்சிரும். எப்போ வருதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். இது வந்து இமைகளில், உதடு பகுதிகளில், தலையில், கண்ணப்பகுதி, உடலில் எங்கே வேணாலும் இந்த தடிப்புகள் நமக்கு வரலாம். தடிப்பாக வருதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். அதே மாதிரி நமக்கு சொரியாசிஸ் இருக்குது, வெண்புள்ளி நோய், விட்டிலிகோ, இந்த மாதிரியான ப்ராப்ளமோ, இல்லை ட்ரை ஸ்கின். பொதுவாக நிறைய பேர், அதுவும் இந்த சம்மரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின், வறண்ட சருமம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுவாகவே இந்த சரும பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா என்னென்ன உணவு முறைகளை நம்ம தவிர்க்க வேண்டும்? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறீங்க, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இது சாப்பிட்டா வருமா? அதே மாதிரி நான் வெளியில் போயிட்டு இது சாப்பிட்டா எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகுமா? நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த அலர்ஜி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு சிலருக்கு டஸ்ட்டு மேலே பட்டாலே அர்டிகேரியா ரேஷஸ் வந்துடும். மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டஸ்ட், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், இல்லை வீடு க்ளீன் பண்ணுறாங்க, எங்கேயாவது டஸ்ட்டில் நான் வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த டஸ்ட்டு நம்ம ஸ்கின் மேலே படும்பொழுது தடிப்பாக வந்துடும் உடனே. ஸோ அப்போ டஸ்ட்டு அலர்ஜி இருக்கிறவங்க இந்த டஸ்ட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உணவு முறையில் எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்? முதல்ல பார்த்தோம்னா உப்பு ரொம்ப முக்கியம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி இருக்கக்கூடியவங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரிங்வார்ம் இருக்கும். அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னா சில பேருக்கு வந்து அந்த சருமத்தில் இந்த ரிங்வார்ம், அதாவது படர்தாமரை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ரவுண்டாக நமக்கு வந்து பேச்சஸாக இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இது நமக்கு சரியாகணும்னா ஃபஸ்ட்டு உப்பு நல்லா யோசித்து பார்த்தோம்னா சரி, உப்பு நிறைய சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சால்ட்டில் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றவங்க, அந்த கருவாடு சாப்பிட்றது, இல்லை வெஜிடபிள்ஸே வந்து நம்ம வந்து சால்ட்டில் போட்டு பதப்படுத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போதும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ முதல்ல நம்ம வந்து உப்பில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வேறு என்னங்க நான் அவாய்ட் பண்ணணும்னா இந்த வெஜிடபிள்ஸில் எது அவாய்ட் பண்ணலாம்? ஒரு சிலருக்கு மெயினாக சொல்கிறது இந்த கத்திரிக்காய் தான். சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து இச்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு முள்ளங்கியும் சாப்பிட்ட உடனே எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளங்கியும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ், கேபேஜ் சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சரி, இது எல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கும்பொழுது பிளட்டில் நம்ம என்ன டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இம்யூனோகுளோபின் ஏ மற்றும் இ, இது ரெண்டும் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இஎஸ்ஆர், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லங் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இஎஸ்ஆர் லெவலில் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இம்யூனோகுளோபினில் இந்த 2 டைப்பும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஸோ இன்க்ரீஸ்டாக இருக்கும்பொழுது நமக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும்போது சில உணவுகள் வந்து அலர்ஜி இருக்கும். இப்போ நான் சொன்னது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ். இதை சாப்பிட்டா எனக்கு வரும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டாலாம் ஈச்சிங் வராதுங்க, முள்ளங்கி சாப்பிட்டா உடனே வந்துடும், இல்லை வேறு ஏதாவது நான் ஸ்மெல் ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து நான் முகந்து பார்க்குறேன், இல்லை என்னோட பெட்ஸோட விளையாடும்போது எனக்கு வந்து அலர்ஜி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்போது பொதுவாக நம்ம வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள், பொதுவாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா புளி சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். முதல்ல நான் உப்பு சொன்னேன், உப்பும் குறைச்சிட்டு டோட்டலாக நம்ம வந்து புளி சேர்க்கறத அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம உணவில் புளி சேர்த்து சாப்பிட்றோமோ
நம்ம பிளட்லேயும் அந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அப்போ புளி சேர்த்து சாப்பிட்றத நம்ம கண்டிப்பாக கட்டாயம் குறைச்சிக்கிட்டே வரணும். இது ஃபஸ்ட்டு. நிறைய பேர் என்னென்னா நம்ம புளி சார்ந்த உணவுகள் சேர்த்துடுறோம். இப்போ வத்த குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நம்ம ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் நச்சு கழிவுகள் உடலில் சேர்ந்து நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதற்கப்புறம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகள்லாம் கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கேழ்வரகு, சோளம், கம்பு இது இருக்கும். ஸோ இது நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த கேழ்வரகு, சோளம், கம்பு இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேசிக்காகவே நமக்கு சொரியாசிஸ் இருக்கா இல்லை வெண்புள்ளி இருக்கா, இவர்கள் எல்லாருமே தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் இந்த 3மே கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தை சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எலுமிச்சை பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கருப்பு திராட்சை இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சிட்ரஸ் எடுக்க என்ன ஆகும்னா ஸ்கின்ல ட்ரைனஸ் அதிகமாகிட்டு ரொம்ப, அதுவும் சொரியாசிஸ் இருக்கிறவங்களாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதற்கு அடுத்ததாக கசப்பான இந்த பாவக்காய், அகத்திக்கீரை. பொதுவாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த பாவக்காய், அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த பாவக்காய், அகத்திக்கீரையை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளோடு ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த உணவு சாப்பிட்டா நமக்கு அலர்ஜி ஆகுதோ அதையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், பேசிக்காக இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்றதையும் பார்க்கலாம். சருமம் சார்ந்த நோய்கள் இருக்கும்போது நம்ம பொதுவாக காலையிலே ஏதாவது ஒரு ஹெர்பல்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்லது. டீ காஃபியும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெர்பல் அப்படின்னு சொல்லும்போது இது நெல்லிக்காய் சாறாகவோ இல்லைன்னா அருகம்புல் சாறாகவோ இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். சருமம் சார்ந்து எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் பியூரிஃபை ஆகணும். முக்கியமாக லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அப்போது காலையில் அருகம்புல் சாறு இல்லைன்னா நெல்லிக்காய் சாறு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம உணவில் எது சேர்த்து சாப்பிடலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு ரெட் ரைஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மில்லட்ஸ் சிறுதானிய வகைகள் நல்லாவே செட் ஆகும். சிலருக்கு அது சிறுதானியங்கள் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின்ல என்ன அலர்ஜி இருந்தாலும் இதில் முக்கியமாக அருகன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த அருகன் தைலம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா தினமும் காலையில் நம்ம ஸ்கின்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ரேஷஸ் இருக்குது அப்படின்னா அருகன் தைலம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் நம்ம ஒரு 10 நிமிடங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு நஞ்சு முறிவு சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த நஞ்சு முறிவு சூரணம் பொதுவாகவே உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சருமம் சார்ந்த நோய்களை குணமாக்குவதற்கும் பயன்படுது. இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து நம்ம குடிக்கும்போது காலை இரவு 2 வேளையும் நம்ம தண்ணீரில் கலந்து குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ஜென்ரலாக பொதுவாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, எடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.